சென்னை மெரினா கடற்கரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சுமார் 1600க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தில் உள்ளனர். இவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது இவர்களுக்கான அந்த பணி அங்கீகாரம், இபிஎஃப் அதாவது தொழிலாளர் வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த 7 நாட்களாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களை அழைத்து இதுவரையிலும் இந்த அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்பதாக வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். எனவே 7வது நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி நடைமேடை வழியாக கடற்கரைக்குள்ளே சென்று கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறும் பதாகைகளுடனும் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்றுநர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் 1-2 சிறப்பு பயிற்றுநர்கள் மயக்கமடைந்ததால் அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழல் என்பது காணப்பட்டது. இதனையும் பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தற்போது சமுதாய நலக்கூடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிறப்பு பயிற்றுநர்கள் தெரிவிக்கும் போது தமிழகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த கல்வி உள்ளிட்ட அந்த சிறப்பு பயிற்றுநர்களாக நாங்கள் தான் செயலாற்றி வருகிறோம். ஆனால் எங்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் கூட இந்த அரசு சுணக்கம் காட்டி வருகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் வாழ்க்கைப்படி உயர்வதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் பாடுபடுகிறோம். ஆனால் எங்களது படிநிலை அரசு ஒருபோதும் முன்வருவதில்லை என்பது வேதனையாக இருப்பதாகவும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்வோம் என்பதாக திமுக அரசு தேர்தல் நேரங்களெல்லாம் தெரிவித்தது. ஆனால் நாங்கள் கடந்த 24 ஆண்டுகளாக சிறப்பு பயிற்றுநராக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு பணி நிரந்தரமோ அல்லது எங்களுக்கு மருத்துவ காப்பீடோ என்பது தொடர்பான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறோம். எனவே உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.